ஈடி தமிழ்நேல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பட்ஜெட் 2026 வந்து இன்னைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அதனுடைய ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பிக் ஹைலைட்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து 2-3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஸ்லாப் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ வந்து தனி நபர் வருமானம் எப்படி இருக்கோ அதே சேம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் நியூ டேக்ஸ் ரெஜிமில் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, டைரக்ட் ஈக்விட்டியில் வாங்குறது, அது எதுக்குமே வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நடுவில் வந்து 24,000 நிஃப்டி வந்து 24,750 வரைக்கும் கீழே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இப்போ 25,000 மேலே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து பண்ணலை. ஸோ நம்ம எதிர்பார்த்தது வந்து என்ன நடந்திருக்கலாம், என்ன நடக்கலை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2-3 பாசிட்டிவ் விஷயத்த சொல்லிடலாம். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் லெவலில் உள்ள ஃபிசிக்கல் டெஃபிசிட்டை வந்து 4.5% கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த டெஃபிசிட் லெவலை வந்து 4.5% கீழே இந்த தடவை இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா, வருமானம் 100 ரூபாயாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு வந்து 104 ரூபா 50 பைசாக்கு கீழே இருக்குது. ஸோ 4 ரூபா 50 பைசா மட்டும்தான் டெஃபிசிட். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாசிட்டிவான பாயிண்ட் ஒரு எக்கானமி லெவலில். ரெண்டாவது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிறைய வந்து ஃபோக்கஸ் ஆன் மேனுஃபேக்சரிங்க்கும் கொடுத்துருக்காங்க, சர்வீசஸ்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில். ஸோ இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எம்எஸ்எம்இ ரிலேட்டடுக்காக ஒரு சில இடத்துல வந்து 10,000 கோடி கூட அலோகேட் பண்ணி அதை எப்படி ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்டாக கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு வராங்க. சர்வீசஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் கிளவுட் சர்வர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கிளவுட் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது நம்மளுடைய டேட்டா சென்டர்னு சொல்கிறோம், அந்த டேட்டா சென்டர்லாம் வந்து இங்கேயே இருந்தாலும் சரி, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரினர்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் பண்ணாக்க டேக்ஸ் எக்ஸம்ஷனை 2047 வரைக்கும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டு. அதே மாதிரி சர்வீசஸ் செக்டரில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு காமன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து முன்னாடி வந்து 300 கோடின்னு இருந்தது, அந்த லிமிட்டை வந்து இப்போ வந்து 2,000 கோடிக்கு கொண்டு போயிருக்காங்க. ஐடி சர்வீசஸில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஒவ்வொரு இதுவாக பண்ணாமல் ஒரு மினிமம் அல்டர்னேட் டேக்ஸ் மாதிரி பண்ணுறீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15.5%க்கு சேஃப் ஹார்பர் மார்ஜின் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிஸு, கேபிஓ நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் கம்பெனிஸ், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் R&D கம்பெனிஸ், இந்த மாதிரிலாம் பிரிச்சிருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஐடி சர்வீசஸ்னு கொண்டு வந்துட்டு 2,000 கோடி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி உள்ள செக்டரில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஐடி செக்டர் மட்டும் வந்து நெகட்டிவ் ஆகலை. ஐடி செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு. ரெண்டாவது வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ், அந்த கன்சியூமர் டியூரபிள்ஸுங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் செக்டரும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அதர் தேன் தட் ஆல் அதர் செக்டர்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஏன் அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ், அதாவது ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் உள்ளது. இதில் வந்து எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து இட் வில் பி தேர். அது வந்து ஒரு 120 பக்கம் உள்ள டாக்குமெண்ட், அதாவது பட்ஜெட் ஹைலைட்ஸு, பட்ஜெட் ஸ்பீச், இதெல்லாம் படித்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் 0.02% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 0.05க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செட்டில்மெண்ட்டில் வந்து 0.10 வந்து 0.15க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆப்ஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணதுனால ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பண்ட் எடுத்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இது வந்து ஒரு பக்கத்தில் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் வந்து இந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நியூ டேக்ஸ் ரெஜிமில் டேக்ஸ் ஸ்லாபில் எந்த விதமான சேஞ்சும் பண்ணல. இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டிடக்ஷன், ஏன்னா இன்றைக்கி வந்து பேன் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து லோன்லாம் வாங்குகிறோம். ஏதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம் லோன் போனால் கூட பேன் நம்பர் பேஸ் பண்ணி தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோம் லோன் பேஸ்ட் டிடக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 lakhs இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஹோம் லோன் செக்டர் வந்து நல்லா ரிவைவ் ஆகிருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஹோம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் இப்போ நான் வந்து ஒரு 50 லட்சத்துக்கு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னா அது 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 5 lakhs வருது அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இன்கம்லேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம்னு நியூ டேக்ஸ் ரெஜிம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இப்போ ரிட்டையர்ட் பீப்புளுக்குலாம் வந்து அவங்க வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கொண்டு வரல. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசியில் பிரதான் மந்திரி வியாய் வந்தன யோஜனா அப்படின்னு ஒன்று இருந்தது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஸ்கீமோ இல்லைனா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் வந்து இந்த 30 lakhsக்கு பதிலாக ஒரு 50 lakhs கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர் பேனுக்கு வந்து 50 lakhs வரைக்கும் கொண்டு போகலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா 1 crore கூட சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் போடலாம்
அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கும், அதை வந்து ப்ராப்பராக லெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு சீனியர் சிட்டிசன் பொறுத்தளவுக்கு அந்த ரேட் வந்து எப்போவுமே 8.2 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரேட்டை வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ரிட்டையர்ட் பீப்புளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சேஞ்ச் வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப இம்பேக்ட் கிடையாது. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் ஒரு என்ஆர்ஐ, என்கிட்ட வந்து ஒரு நிலம் இருக்குது, என்கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதை நான் விற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பையர் ஜென்ரலாக வந்து உங்கள் பேரில் வந்து டிடிஎஸ் கட்டுவார். அதுக்கு முன்னாடி டேன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருந்தது. ஸோ அந்த டேனுங்கிற க்ரியேட் பண்ணி உங்கள்கிட்ட அவங்க பேன் நம்பர் வாங்கி கட்ட வேண்டியதாக இருந்தது. இப்போ இனிமேல் அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக அவர் வச்சிருக்கிற பேன் நம்பர்லேயே பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் என்ஆர்ஐஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 20%, அதாவது என்னோட சேல் வேல்யூ வந்து 1 கோடி ரூபாய் இருந்ததுன்னா நான் ஒரு என்ஆர்ஐயாக இருக்கேன்னா 20 லட்சம் ரூபாயை கொண்டு போய் அப்படியே வந்து டிடிஎஸ் பிடிச்சி கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிடிஎஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அதாவது 20% டிடிஎஸை 10% குறைச்சிருக்கலாம். அது பண்ணவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட் இருக்குது. என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஸ்மால் எஸ்பி பேலன்ஸுக்கு வந்து வருது அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட அதுக்கு வந்து 30% டிடிஎஸ் பிடிச்சி கட்டுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க ஒரு 10% பண்ணியிருக்கலாம். ஸோ என்ஆர்ஐஸ்க்கு அந்த ஒரு பெனிஃபிட் கொடுத்துக்கலாம், ஆனால் கொடுக்கல. இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட்பவுண்ட் டாலர்ஸ்க்கு ஒரு அவுட்பவுண்ட் டாலர் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து, அதாவது எக்ஸ்பென்சஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஓவர்சீஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல் பண்ணுறேன், நான் இங்கேருந்து ஒரு 10 நாள் பேக்கேஜுக்கு யூரோப்புக்கு போகிறேன், 10 நாள் பேக்கேஜுக்கு வந்து தாய்லாண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடி வந்து 5%, 10%, 15% அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸுக்கு அது எல்லாத்தையும் வந்து 2%க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு 2% கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எல்ஆர்எஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக உங்கள் பையனை வந்து ஃபாரினில் படிக்கிறாரு, அதுக்காக நீங்கள் இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு பணம் அனுப்புறீங்க, யூகேக்கு பணம் அனுப்புறீங்க, யூரோப்புக்கு பணம் அனுப்புறீங்க அப்படின்னீங்கன்னாக்கா இப்போ முன்னாடி இருந்த அமௌண்ட்டை விட இப்போ 2% கட்டினா போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில். அதே மாதிரி நான் வந்து வேறு என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் பொறுத்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட்டில் ஒரு 10,000 டூர் கைடை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தாய்லாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இட்ஸ் அ டூரிஸ்ட் கண்ட்ரி. அதே மாதிரி இந்தியா ஹஸ் அ பிக் பொட்டன்ஷியல் ஒரு டூரிசம்க்கு. அதுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்கானமி, இந்தியன் எக்கானமி அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து ஒரு 12,20,000 கோடி வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த டேரிஃப்லாம் வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அடிபட்டிருந்தது. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தனியாக ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஒரு கவுன்சில், அது எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த பட்ஜெட் வந்து அதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. தமிழ்நாடு மக்களை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் வந்து ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு ஹைதராபாத், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பெங்களூர். இந்த ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் கொண்டு வராங்க. ஸோ அதனால் வந்து நான் அந்த ஹவர்ஸ், த டைம் டு ரீச் தட் பர்டிகுலர் பிளேஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி ரேர் எர்த் மெட்டல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரேர் எர்த், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு வந்து தமிழ்நாடு அதில் வந்து ஒரு 5 ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் கேரளாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர் தன் தட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பூஸ்ட் அப்படிங்கிறது தெரியல. இதனுடைய மார்க்கெட் ரியாக்ஷன்லாம் வந்து இன்னொரு அடுத்த 4 நாளாக தான் தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அடுத்த இதில் வரும். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.